படிப்புகளுக்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கு இப்போ ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டுட்டாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டதுல இருந்து மாணவர்கள் என்ன புரிஞ்சுக்கணும், எந்தெந்த ரேங்க்குக்கு எந்த காலேஜ்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத முழுமையா தெரிஞ்சுக்கலாம். அதற்கான வழிகாட்டுதலை கொடுக்கறதுக்கு தான் இந்த லைவ். கல்வி ஆலோசகர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி நம்மோட இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். ரேங்க் லிஸ்ட் வெளியாக இருக்கு. இதுல அந்த நம்பர்ஸ், அந்த அடிப்படையில புரியக்கூடிய விஷயம் அப்படின்னா என்ன? இல்ல, போன வருஷத்துக்கு இந்த வருஷம் நிறைய பேர் பொறியியலுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. காரணம் என்னன்னா, ஒரு பொறியியல் மேல ஒரு மோகம் கண்டிப்பா, அதாவது அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த படிப்புக்கான ஒரு மோகம் இன்க்ரீஸ் ஆனதுனால போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 20,857 பேர் ஜாஸ்தி இந்த அப்ளை பண்ணி ரேங்க் வாங்கியிருக்காங்க. அதாவது போன வருஷம் பாத்தீங்கன்னா 1,76,744 பேருக்கு தான் ரேங்க் அலாட் பண்ணாங்க. இந்த வருஷம் 1,97,601 பேர். ஸோ ஆல்மோஸ்ட் 21,000 பேர் பக்கம், 20,800 பேர் ஜாஸ்தி வாங்கியிருக்காங்க. இது ஒரு கடுமையான ஒரு போட்டி நிலவுகிறது. அடுத்தது நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இந்த 195 to 200ல கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோரிங் கண்டிப்பா கம்மியா இருக்கு. உதாரணத்துக்கு 200க்கு 200 போன வருஷம் 102 பேர் வாங்கினாங்க. இந்த வருஷம் வெறும் 65 பேர் தான் வாங்கியிருக்காங்க. 198க்கு மேல போன வருஷம் 1055 பேர் வாங்கினாங்க. இந்த வருஷம் 869 பேர். 195க்கு மேல பாத்தீங்கன்னா 2011 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. இந்த வருஷம் 2862. இது பார்க்கும்போது இந்த 195 to 200, அதாவது இந்த டாப் காலேஜஸ், அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி பெரிய பிஎஸ்ஜி இந்த மாதிரி டாப் காலேஜஸ்ல அவங்க ஜாயின் பண்றது கட் ஆஃப் மார்ஜினலி கொஞ்சம் குறையும், ஒரு மார்க் பக்கம். காரணம் என்னன்னா, ஒன்று நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லெஸ். அடுத்தது நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆஃப் இன்க்ரீஸ். ஒவ்வொரு காலேஜ்லயும் இந்த செயற்கை நுண்ணறிவு சார்ந்த படிப்புகளுடைய சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இது. பட் அதே நீங்க பாத்தீங்கன்னா இந்த 190 to 195ல ஆல்மோஸ்ட் சிமிலர், அதாவது பெரிய வித்தியாசம் இருக்க போதில்லை. 90 to 195 though marginally students have performed well, but number of seats increase ஆனது ஆஃப்செட் ஆகுது. உதாரணத்துக்கு 190ல போன வருஷம் 7,706 பேர் இருந்தாங்க. இந்த வருஷம் 8,813 பேர். பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ 190 to 195ல பெரிய மாற்றம் இருக்க போகுது. பட் அது கீழே, இந்த 190க்கு கீழே இருக்கும் போது கண்டிப்பா கட் ஆஃப்ல ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மோர். உதாரணத்துக்கு 180ல போன வருஷம் 18,875 பேர் இருந்த நிலையில இந்த வருஷம் 24,900 பேர் இருக்காங்க. அது ஒரு பெரிய வித்தியாசம். அப்போ இந்த 180 to 190ல கண்டிப்பா கட் ஆஃப் ஒரு 2 to 6 மார்க்ஸ் இல்ல 4 மார்க்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த நிறைய இந்த மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸ் கூட போட்டி போட போறாங்க இந்த வருஷம். ஏன்னா மெடிக்கல் கவுன்சிலிங் பத்தி இன்னும் ஒரு சரியான முடிவும் வரல. ஸோ அந்த மாதிரி ஒரு பேக்கப் பிளானுக்கு வச்சிருப்பாங்க. இது ஒரு பெரிய பாதிப்பு கண்டிப்பா எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட், அதாவது ஒன்லி பொறியியல் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பெரிய பாதிப்பு இருக்கு தான். ஏன்னா அவங்க கவுன்சிலிங் முடிச்சுட்டு மருத்துவ கவுன்சிலிங் கிடைச்சுன்னா மருத்துவம் போயிடுவாங்க, இந்த சீட் வேகண்ட் ஆகிடும், திரும்பி கவுன்சிலிங் நடத்த முடியாது. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது அதோடைய இம்பாக்டும் கட் ஆஃப்ல இருக்க போகிறது. ஸோ இதுவுமே நம்ம மனசுல வச்சிருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதே இந்த 160 ரேஞ்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் உடைய இது. போன வருஷம் 160ல 50,153 பேர் இருந்த இடத்துல இந்த வருஷம் 64,861 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 150, 160 ரேஞ்சில எல்லாம் கண்டிப்பா ஒரு 8 to 10 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 120ல போன வருஷம் 1,35,911 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. இந்த வருஷம் 1,52,000. ஸோ மார்க் குறைய கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. காரணம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் இன்க்ரீஸ். இதுதான் ஓவரால் பிக்சர். ஓகே, இப்போ 200 out of 200 கட் ஆஃப் அந்த எண்ணிக்கை எப்படி வந்திருக்கு இந்த முறை? இப்போ 190க்கு மேல அப்படின்ற கட் ஆஃப் இருக்கிறவங்க தான் முன்னணி கல்லூரிகளுக்கு அதிக போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த கட் ஆஃப்ல இருக்கிறவங்களோட எண்ணிக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்குமான டிஃபரன்ஸ்? ஸோ இது பொதுவா இந்த கட் ஆஃப் இன்க்ரீஸ் டெக்ரீஸ் அப்படின்றது இந்த பேட்டர்ன்ல இந்த கட் ஆஃப்ல எப்படி இருக்கும்? 190 to 200ல பெரிய வித்தியாசம் கிடையாது. காரணம் என்னன்னா, ஆல்மோஸ்ட் 195க்கு மேல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 190 to 195 ஆல்மோஸ்ட் சிமிலர். உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, 193ல போன வருஷம் 4,390 பேர் இருந்தாங்க. இந்த வருஷம் 4,756 பேர். 190ல போன வருஷம் 7,706 ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வருஷம் 8,813. பெரிய வித்தியாசம் கிடையாது. இது ஒரு 500,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாஸ்தியா இருந்தாலும் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஹவ் இன்க்ரீஸ். ஒவ்வொரு காலேஜ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 400 to 1000 சீட்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இந்த வருஷம். அந்த இம்பாக்ட் கண்டிப்பா இருக்க போகுது. ஏன்னா 65% கலந்தாவில வந்துட போகுது. ஸோ அந்த இம்பாக்ட். ஸோ 190 to 200ல ஒன்னும் கவலை இல்லை. பட் கண்டிப்பா இந்த 180 to 190 ரேஞ்சில் இருக்கவங்க கண்டிப்பா கொஞ்சம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அதுவும் இந்த 180 to 190, அதாவது 179 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கூப்பிட்டுருக்காங்க. 179 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா போன வருஷம் 177 வரைக்கும் கூப்பிட்டாங்க. இந்த வருஷம் 179 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. அப்போ போன வருஷத்துக்கு இந்த வருஷம் வந்து அதே வந்து ஒரு 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 ஐடென்டிபிகேஷன் தட் கட் ஆஃப் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ். அப்போ அதாவது இந்த 190க்கு கீழே, 190க்கு மேல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ இந்த 180 to 190ல வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முடிஞ்ச அளவுக்கு நிறைய சாய்ஸ் கொடுக்கறது பெட்டர். காரணம் போட்டி நிறைய இருக்க போகிறது. ஓகே. சோ பொதுவா வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாட்ல டவுட்ஸ் கேட்கும்போது இந்த வருஷம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்க ஒவ்வொரு கட் ஆஃபோட ரேஞ்ச் படி வெவ்வேறாக மாறும். ஷார்ட்டா சொல்லணும்னா 190 to 195 பெரிய வித்தியாசம் கிடையாது. 195 to 200 கண்டிப்பா கட் ஆஃப் மார்ஜினலி கொஞ்சம் குறையும். பட் கண்டிப்பா 190க்கு கீழே வாங்கும்போது கட் ஆஃப் வந்து கண்டிப்பா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. 170, 150, 160ல 8 to 10 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி. அதே மாதிரி ஒகேஷனல் கவுன்சிலிங் அதை பொறுத்த வரைக்கும் எப்படியா இருக்கும், அது எப்ப நடக்கும் அப்படின்ற கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. இல்ல ஒகேஷனல் பொறுத்த வரைக்கும் அந்த எல்லாமே இந்த கால அட்டவணையில சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து அவங்களுடைய டிஎன்இஏ ஆன்லைன்ல இருக்கு. அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஸ்போர்ட்ஸ் எப்போ எல்லாமே சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய பொது கலந்தாய்வும் எப்போ நடக்க போகுது, அதாவது அகாடமிக் ஜெனரல் கவுன்சிலிங், ஒகேஷனல் எல்லா விவரமும் அந்த கால அட்டவணையில சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் வந்து வேற எந்த ஒரு வெப்சைட்டும் போகாம ஒன்லி டிஎன்ஏ ஆன்லைன் வெப்சைட்ல இருக்கிற மாதிரி அந்த வெப்சைட்டை மட்டும் நம்பி போறது பெட்டர். அதுல இருக்கிற டீடைல்ஸ் வந்து பார்த்தாலே போதும். அதுல டீடைலா எக்ஸ்பிளனேஷன் கூட கொடுக்குறாங்க. எப்படி சாய்ஸ் ஃபில்அப் பண்ண போறாங்க, தமிழ்ல இங்கிலீஷ்ல எல்லாமே. ஈவன் கால அட்டவணை கூட நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்லயும் போட்டிருக்காங்க, தமிழ்லயும் போட்டிருக்காங்க. ஸோ மாணவர்கள் எந்த ஒரு இணையதளம் போகாம கவர்மெண்டுடைய அபிஷியல் இணையதளத்துல போய் நீங்க தெரிஞ்சுக்கலாம் எப்போ உங்களுக்கு கவுன்சிலிங். ஓகே. தேர்ட் ரவுண்ட் பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்ட் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் சார்? தேர்ட் ரவுண்ட்ல இல்ல கண்டிப்பா தேர்ட் ரவுண்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 141 அதாவது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 141.86ல இருந்து ஆரம்பிச்சு 77.5 வரைக்கும் வந்து தேர்ட் ரவுண்டு. அதாவது இதுல வந்து என்ன வித்தியாசம்னா போன வருஷம் 1,76,744 இதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த வருஷம் 1,97,601 பேர் இருக்காங்க. போன வருஷம் அப் டு 1,76,000 தான் இருந்தாங்க. இந்த வருஷம் 1,97,000. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி மச் இன் த தேர்ட் ரவுண்டு. ஸோ அந்த தேர்ட் ரவுண்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கல்லூரியும் அவங்களுக்கு வந்து லிமிட்டட் நல்ல கல்லூரி தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளஸ் சாய்ஸும் நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு. அவங்களுக்கு டைம் இருக்கு. ஏன்னா தேர்ட் ரவுண்ட் வந்து 23ஆம் தேதி ஆகஸ்ட் தான் சாய்ஸ் ஃபில்லிங்கு. ஸோ நிறைய டைம் இருக்கு. அப்போ இப்போவே அந்த லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பேஸ் பண்ணி லாஸ்ட் இயர் என்ன கிடைச்சிருக்கோ அதுல இருந்து ஒரு உங்களுக்கு அதாவது 10 மார்க்ஸ். இப்போ நீங்க உதாரணத்துக்கு ஒரு 120 மார்க் வாங்கிருக்கீங்கன்னா போன வருஷம் வந்து 110 மார்க்குக்கு என்ன கிடைச்சிருக்கு. ஏன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக போகுது. நீங்க இந்த வருஷம் 120 மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா போன வருஷம் 110 மார்க்குக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு நீங்க பார்க்கணும். அதாவது 110ல இருந்து 130 பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 10 மார்க்ஸ் வைக்கணும். அது வந்து கண்டிப்பா தேவைப்படுது. காரணம் என்னன்னா தெல் பி வேரியேஷன். ஏன்னா சாய்ஸ் வேரியேஷன், காலேஜ் வேரியேஷன். ஸோ ஒரு பையன் வந்து இந்த 120 ரேஞ்சில் இருந்தாருன்னா 110ல இருந்து 130 வரைக்கும் போன வருஷம் என்ன கிடைச்சிருக்குன்னு பார்க்கணும். அப்போ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து கல்லூரியை சூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த கல்லூரி பத்தி தெரிஞ்சுக்கணும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு A4 ஷீட்ல வந்து எழுதுங்க. ஃபர்ஸ்ட் கண்டிப்பா ஒரு கம்ப்ளீட்டா ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி என்னென்ன ஆல்டர் பண்ணுவோம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கல்லூரிக்கு ஃபோன் பண்ணி எவ்வளோ ஃபீஸ் வாங்குவாங்க, கவுன்சிலிங் மூலமா போனா ரிட்டன் ஃபீஸ் என்ன, இதெல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. காலேஜுடைய கோடும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரே காலேஜ் பேர்ல நிறைய காலேஜ் இருக்கும். தயவு செய்து ஒரு தனியார் ப்ரௌசிங் சென்டர்லயோ ஒரு தனியார் கல்லூரியில நம்பகமாக இல்லைன்னா கண்டிப்பா உங்களுடைய யூசர் நேமோ பாஸ்வேர்டோ தயவு செய்து ஷேர் பண்ணாதீங்க. டிஎஃப்சி சென்டர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம அரசு. டிஎஃப்சி சென்டர்ல போய் நீங்க சாய்ஸ் ஃபில்அப் பண்ணிக்கலாம், இல்லை வீட்லயே பண்ணிக்கலாம். தயவு செய்து யாரை நம்பியும் உங்களுடைய யூசர் நேமோ மொபைல் நம்பரோ ஷேர் பண்ணாதீங்க. ஒரு டெலிகிராம் குரூப்லயோ வாட்ஸ்அப் குரூப்லயோ உங்களோட டீட்டெயில்ஸ் போடாதீங்க. நிறைய பேர் இந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு குரூப் ஆரம்பிச்சு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு இது பண்றாங்க. ஸோ இது எல்லாமே மாணவர்கள் வந்து கண்டிப்பா மிகவும் கவனமா இருக்கணும். எந்த ஒரு டெலிகிராம் குரூப்லயோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்லயோ ஜாயின் பண்ணாதீங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணாதீங்க. தயவு செய்து வேணும்னா அதுக்கான வந்து வழிகாட்டிகள் முறைகள் இருக்கு. தமிழ்நாடு இன்ஜினியரிங், அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் ஆன்லைன், அதாவது டிஎன்ஏ ஆன்லைன் வெப்சைட்லயே எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருக்காங்க. எப்படி சாய்ஸ் ஃபில்அப் பண்ணு வீடியோ முதல் வந்து சொல்றாங்க. தயவு செய்து ஏமாற வேணாம்.
ஏன்னா இது நிறைய பேர் வந்து ஒவ்வொரு வருஷம் நாங்க சொல்லிக்கிறது தான் இது. பட் இருந்தாலும் சில பேர் அந்த கெட் இன்ஃப்ளூயன்ஸ் பை பீப்புள் அண்ட் தே டூ த ராங் திங்ஸ். அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் முடிச்ச பிறகு அடுத்த ரவுண்ட்ல போன வருஷம் வந்து ஆல்மோஸ்ட் 4500 பேர் மேல வந்து வென்ட் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட். அப்ப நினைச்சு பாருங்க, அப்ப 4000 பேர் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அவங்க பிடிக்கல, அவங்க சாய்ஸ் கொடுத்தது. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது கண்டிப்பா மாணவர்கள் பெற்றோரும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஓகே. இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பத்தி சொல்லுங்க அப்படின்னு ஒரு மாணவர் கேட்டிருக்காங்க. இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்ல நிறைய சாய்ஸஸ் கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ற விஷயமும் அட்வைஸ் பண்ணப்படுது. அந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு எப்படி தயாராகணும் ஸ்டூடெண்ட்ஸும் இல்ல, பேரண்ட்ஸும்? ஃபர்ஸ்ட் வந்து இப்போ 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து ஆரம்பிக்க போறாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஆல்மோஸ்ட் வந்து இப்போ இந்த 29th ஜூலை வந்து ஆரம்பிக்க போறாங்க. ஸோ 3 நாள் டைம் இருக்கு. அவசரப்பட்டு சாய்ஸ் ஃபில்அப் பண்ணக்கூடாது. முன்னாடி ப்ரீ பிளான் பண்ணணும், எல்லாமே எழுதி வைங்க. அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்அப் பண்ணுங்க. சாய்ஸ் ஃபில்அப் பண்ணும்போது வந்து கரெக்டான கோர்ஸு, கரெக்டான கோடு, காலேஜ் நேம்லாம் கொடுத்துலாம் பார்த்துட்டு என்னென்ன ஆர்டர் பண்ணணுமோ எல்லாம் ஆர்டர் பண்ணி இம்மிடியட்டா லாக் பண்ணாதீங்க. ஒரு தடவைக்கு 10 தடவை அந்த சாய்ஸ் லிஸ்ட்டை பாருங்க. கண்டிப்பா ஒரு தடவைக்கு 10 தடவை வந்து சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்க வந்து பார்த்த பிறகுதான் லாக் பண்ண. ஏன்னா ஒன்ஸ் நீங்க லாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சாய்ஸை வந்து சேஞ்ச் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து டிஎஃப்சி சென்டர் போய் அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு வந்து லாக் வந்து இம்மிடியட்டா பண்ணாதீங்க. கண்டிப்பா எடுத்து வந்து பண்ணீங்க. பட் அதே நீங்க வந்து ஒரு டிஎஃப்சி சென்டர்லயோ ஒரு தனியார் இடத்துல போகும்போது சாய்ஸ் ஃபில்அப் பண்ண பிறகு வெரிஃபை பண்ணிட்டு லாக் பண்ணுது. அப்படியே விட்டுட்டு வரக்கூடாது. ஏன்னா அவங்க நீங்க விட்டுட்டு வந்தீங்கன்னா தே கேன் சேஞ்ச் த திங். வீட்டில் நீங்க பண்ணீங்கன்னா யூ கேன் கீப் இட் ஓப்பன். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து நீங்க டிஎஃப்சி சென்டரோ நீங்க வந்து தனியார் இடத்துல போனீங்கன்னா நீங்க சாய்ஸ் ஃபில்அப் பண்ணீங்கன்னா தயவு செய்து லாக் பண்ணிட்டு வந்துருங்க. அடுத்தது நீங்க டிஎஃப்சி சென்டரோ தனியார் இடத்துல வந்து சாய்ஸ் ஃபில்அப் போகும்போது எந்த ரிஜிஸ்டர் மொபைல் எடுத்துட்டு போயிருக்கீங்களோ அந்த மொபைல் கூட எடுத்துட்டு போங்க. ஏன்னா அந்த ஓடிபி அதில் தான் வரும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். டிஎஃப்சி சென்டர் போவாங்க, சாய்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணுவாங்க, அப்பாவுடைய மொபைல் கொடுத்துருப்பாங்க, பட் அம்மா கூட வருவாங்க. ஓடிபி அப்பாவுக்கு போவோம், அப்பா ஆஃபீஸ்ல சைலண்ட் மோட்ல வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் நாங்க பார்த்துருக்கோம். ஸோ தயவு செய்து ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ரிஜிஸ்டர்ட் மொபைல் நீங்க கொடுத்துருக்கீங்களோ சாய்ஸ் ஃபில்அப் பண்ணும்போது வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே நீங்க வந்து ஒரு டிஎஃப்சி சென்டர் போனாலும் அந்த மொபைல் நீங்க வச்சிருக்கணும். ஏன்னா லாக் பண்ணும்போது அந்த ஓடிபி வரும்போது அந்த ஓடிபி நீங்க ஃபில்அப் பண்ணணும். ஸோ இந்த விஷயங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம மறந்துடுறோம். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஞாபகம் வச்சுட்டு பண்ணீங்கன்னா கண்டிப்பா எந்த ப்ராப்ளம் வராது. ஓகே. அடுத்தது வந்து 143.5 இதுக்கு காலேஜ்ல சீட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல, கண்டிப்பா நீங்க வந்து போன வருஷத்துக்கு இந்த வருஷம் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, அது வேற விஷயம். ஏன்னா சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷமே சீட் வேக்கண்டா இருக்கு. அப்ளிகேஷன் போட்ட ரேங்க் போட்ட அத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து சீட் கிடைக்கும். அதனால கவலைப்பட வேண்டியதில்லை. எஸ்சி எஸ்டி அவங்களுக்கான காலேஜ் அலாட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம ரிசர்வேஷன் ஒரு புரிதலை ஏற்படுத்துறதா நம்ம இந்த கேள்வி. ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க கவலையே பட வேண்டியதில்லை. உங்களுடைய எஸ்சி ரிசர்வ்ட் ஆர் எஸ்சிஏ ரிசர்வ் சீட் வேற யாருமே எடுக்க முடியாது உங்க கம்யூனிட்டி தவிர. ஸோ அதனால வந்து அதை பத்தி நீங்க கவலையே பட வேண்டியதில்லை. நீங்க சாய்ஸ் ஃபில்அப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு காலேஜ் சூஸ் பண்ணீங்கன்னா ஒரு காலேஜ் ஏ, இப்போ காலேஜ் ஏல வந்து சப்போஸ் ஓசி சீட் இருந்துச்சுன்னா ஓசி சீட்டும் வரும். ஓசி சீட் இல்லையே அதில் வந்து 0 வரும். அது நீங்க சாய்ஸ் கொடுக்க முடியும். 0 இருந்துச்சுன்னா நீங்க அதை வந்து நீங்க பண்ணலாம். அதே மாதிரி எஸ்சிக்குன்னா எஸ்டிக்கு எவ்வளவு சீட் இருக்கு நீங்க பண்ணலாம். இப்ப நான் பிசி, நான் வந்து ஓசியில சீட் 0 இருக்கு, எஸ்சியில சீட் இருக்கு, நான் சாய்ஸ் கொடுக்க முடியாது. பிகாஸ் பிசி சீட் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ உங்க சீட் உங்களுக்கு தான், அதை பத்தி கவலையே வேண்டியதில்லை. அடுத்தது வந்து எஸ்சிஏ, எஸ்சிஏ இருக்கு. நிறைய தடவை இந்த எஸ்டிஏ சீட்ஸ் வந்து எஸ்டி சீட்ஸ் ஃபில்அப் ஆயிடுது, எஸ்டிஏ சீட்ஸ் வந்து ஃபில்அப் ஆக மாட்டேங்குது. அப்போ கடைசியில் நீங்க இப்போ நீங்க சாய்ஸ் ஃபில்அப் பண்ணி உங்களுக்கு அலாட் ஆயிடும். அதுக்கப்புறம் அரசு வந்து உங்களுக்கு ஒரு 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 சலுகையும் கொடுக்குறாங்க. இந்த எஸ்சிஏ டு எஸ்சி இந்த சீட்ஸ் வேக்கண்ட் எஸ்சி இந்த மாதிரி அதுக்கு ஒரு தனி கவுன்சிலிங் கடைசியில் நடத்துறாங்க. ஸோ சப்போஸ் எஸ்சிஏல நீங்க எஸ்சியில வந்து ஷெட்யூல் காஸ்ட்ல சீட் எடுத்து எஸ்சிஏல நீங்க ப்ரிஃபர் பண்ண பெரிய காலேஜில் வேற ஏதாச்சும் சீட் வேக்கண்டா இருந்துச்சுன்னா அது நீங்க ஆப்ட் பண்ணி அதுக்குன்னு ஒரு தனி கவுன்சிலிங் இருக்கு. ஸோ நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை, உங்களுடைய சீட் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க.
7.5 ரிசர்வேஷன் அத பத்தி சொல்லுங்க சார். அது எப்படி வந்து கண்டிப்பா அரசு பள்ளியில அரசு பள்ளியில படிக்கிற மாணவர், அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு இந்த சலுகை கிடையாது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சலுகை வந்து இந்த அரசு கொடுத்திருக்கிறது. 7.5% பொறியியல் மருத்துவம் மட்டும் கிடையாது, பொறியியலுக்கும் கொடுக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு கொஞ்சம் மார்க் கொஞ்சம் கம்மியா வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு தலை சிறந்த கல்லூரிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன்ஸும் கொஞ்சம் கொடுக்குறாங்க. அதுவும் மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முதல் பட்டதாரியா இருக்காங்க. அந்த சலுகையும் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்க்கும்போது 7.5% அந்த ரெகுலர் அகாடமிக்கும் 7.5%க்கும் மாணவர்களுக்கு கண்டிப்பா ஒரு 10 மார்க் ஒரு வரைக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கு. கண்டிப்பா 10 மார்க்குங்கிறது ஒரு கட் ஆஃப்ல ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும்போது அரசு பள்ளி மாணவர்கள் தயவு செய்து கண்டிப்பா நீங்க வந்து உங்களுக்கு ரேங்க் அலாட் ஆயிருக்கு, உங்களுக்கு தனி ரேங்க் லிஸ்ட் போட்டிருக்காங்க, உங்களுக்கு தனி கவுன்சிலிங் இருக்கு. ஸோ அதில் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சாய்ஸ் ஃபில்அப் பண்ணுங்க. தயவு செய்து நான் கவர்மெண்ட் பள்ளி மாணவர்களுக்கு வந்து என்ன சொல்றேன்னா, முடிஞ்ச அளவுக்கு டிஎஃப்சி சென்டர்ல போய் சாய்ஸ் ஃபில்அப் பண்ணுங்க. ஏன்னா உங்க வீட்டுக்கு அந்த அளவுக்கு நெட் கனெக்டிவிட்டியோ சில சமயம் ஹையன் லேப்டாப்போ எல்லாம் இல்லாம இருக்கிறத வச்சா மொபைல்லையும் பண்ணலாம். பட் மொபைல்ல பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா எழுத்துக்கள் ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ டிஎஃப்சி சென்டர்ல போய் பண்ணி அதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்க. தயவு செய்து இந்த அரசு பள்ளி மாணவர்கள் வந்து உங்களுக்குன்னு அவங்க வந்து தனி வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கூட போட்டிருக்காங்க ஆன்லைன்ல. ஒவ்வொரு வருஷம் போறாங்க, இந்த வருஷம் அப்டேட் பண்ணி போடுவாங்க. தயவு செய்து பாருங்க. தமிழ்ல இங்கிலீஷ்ல மட்டும் இல்ல, அது தமிழ்லயும் போடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் வந்து இப்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் பாக்குறது இல்லை. நீங்க ஏதோ தனியார் யூடியூப்ல போய் பாக்குறத விட இந்த மாதிரி கவர்மெண்ட்ல போய் அபிஷியல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இது கிடைக்கும். அவங்க வந்து தொலைபேசி தொடர்புகள் நம்பர் கொடுத்துருக்காங்க, இமெயில் கொடுத்துருக்காங்க. நீங்க அவங்க கான்டாக்ட் பண்ணி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமா கேட்கலாம். ஸோ எல்லா வசதிகள் டிஎஃப்சி சென்டர்ல போய் நீங்க கேட்கலாம். ஸோ எல்லாமே இருக்கு. நம்ம பண்றதுல நம்ம எங்கேயோ வீட்டில் வந்துட்டு அதாவது 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 ஸ்பூன் ஃபீட் பண்ற மாதிரி பண்ண வேண்டியதா இருக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பா அது மாதிரி வேண்டாம். தயவு செய்து தேடி போங்க உங்க ப்ராப்ளத்தை. கண்டிப்பா ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இப்ப கம்யூனிட்டி ரேங்க் பிசில 33,802 அவரோட தரவரிசை பட்டியல். அவருக்கு நல்ல காலேஜ்ல நல்ல கோர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு? இல்ல, இந்த கம்யூனிட்டி ரேங்க் வந்து ஒன்லி இஸ் ஃபார் த just to information. Every entire Tamil Nadu engineering admissions will be done on overall ranking. ஸோ அவங்களுடைய கட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா வந்து ஒரு நல்ல கல்லூரி கிடைக்கும். எல்லாத்துக்குமே ஒரு கிடைக்கும். ஈவன் ஒவ்வொரு லெவல்லையும் கல்லூரிகள் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல்ல டாப் லெவல் கல்லூரிகள் இப்போ ஒரு 50 கல்லூரிக்குன்னா 50ல ஒரு 30 டாப் லெவல் இருக்கு. அதே மாதிரி செகண்ட் லெவல்ல வந்து சப்போஸ் எங்களை மாதிரி கல்வியாளர்கள் வந்து அது பைஃபர்கேட் பண்ணும்போது ஒரு அந்த செகண்ட் லெவல்லையும் நல்ல கல்லூரிகள் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. தேர்ட் லெவல்லையும் இருக்கு. நான் என்ன சொல்றேன், மேபி இந்த செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்க விரும்பிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கலனாலும் கண்டிப்பா கோர் இன்ஜினியரிங் நல்ல காலேஜ்ல கிடைச்சுன்னா எடுக்கிறது பெட்டர். கல்லூரி வந்து கண்டிப்பா முக்கியம், கோர்ஸும் முக்கியம், ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணும். ஸோ ஓரளவுக்கு கோர் இன்ஜினியரிங் நல்ல காலேஜ்ல கிடைச்சா அதுவும் சாய்ஸ் கொடுங்க. ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஒன்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் நோக்கி போக வேண்டாம். எல்லாம் நிறைய கோர் பிரான்ச்சஸ்க்கும் வந்து வாய்ப்புகள் இருக்கு. அந்த பட் கோர் பிரான்ச் படிக்கிறவங்க கம்ப்யூட்டேஷனல் ஸ்கில்ஸும் நீங்க அடிஷனல் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ல வந்து ஒரு பர்டிகுலர் பிரான்ச் வாய்ப்புகள் வரது பதிலாக மல்டி டிசிப்ளினரி நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்னு நாங்க சொல்றோம். ஓகே சார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி வெவ்வேறு படிப்புகளை படிக்கணும் அப்படின்றத அட்வைஸ் பண்ணாலும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதனை ஒட்டுன படிப்புகளா தான் இருக்கு. இப்போ அந்த பர்டிகுலர் பிரான்ச்சுக்கு ஒரு நல்ல கல்லூரி அல்லது அட்வைசபிளான கல்லூரியில இடம் கிடைக்கணும்னா மினிமம் கட் ஆஃப் எவ்வளவா இருந்தா சேஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம்? இல்ல சேஃப்னு அப்படின்னு டாப், அதாவது 440 கல்லூரி பக்கம் தமிழ்நாட்டில் இருக்கு. 440 கல்லூரியில் டாப் 50 காலேஜஸ் வேணும்னா கண்டிப்பா கட் ஆஃப் வந்து ஒரு 180 to 185க்கு மேல இருக்கணும் ஃபார் பிசி. எம்பிசிக்கு வந்து ஒரு 170 to 175, எஸ்சிக்கு வந்து ஒரு 140 to 150 இருந்துச்சுன்னா இந்த டாப் 40-50 காலேஜில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நன்றாகவே இருக்கிறது. அடுத்தது இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸு, இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிற மாணவர்கள் வந்து கண்டிப்பாக ஒன்று மனசில் வச்சுக்கோங்க. நாம படிக்கிற சிலபஸ் சீக்கிரமா அவுடேட் ஆயிட்டு இருக்கு. ஹியூஜ் ரெவல்யூஷனரி சேஞ்சஸ் ஆர் டேக்கிங் பிளேஸ். அப்போ சிலபஸை தாண்டி
நம்ம படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு, நிறைய திறமைகளை வளர்த்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம சிலபஸை தாண்டி எவ்வளவு திறமைகளை வளர்த்துக்கிறோம், எவ்வளவு திறன்களை வளர்த்துக்கிறோம், அது பொறுத்து நம்முடைய வேலை வாய்ப்பும் சம்பளமும் நிர்ணயிக்க போகிறது. அப்போ நீங்க அந்த மாதிரி காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்த காலேஜ்ல உங்களுக்கு சிலபஸை தாண்டி சொல்லித்தர அளவுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த கல்லூரிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தயவு செய்து கல்லூரியை போய் விசிட் பண்ணுங்க. அங்க படிக்கிற டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க. தயவுசெய்து மேனேஜ்மெண்ட் பேசுறத விட அங்க படிக்கிற டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் சரியான புக்ஸ் எல்லாம் அலாட் பண்றாங்களா, சரியான நோட்ஸ் கொடுக்குறாங்களா, எக்ஸாமினேஷன் கரெக்டா நடத்துறாங்களா, அட்டானமஸ் இருந்தாலும் என்ன பாஸ் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க, இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடிஷனல் ஃபீஸ் மறைமுகமா வாங்குறாங்களா, தயவு செய்து இதுக்கு அதனால தான் கவர்மெண்ட் இவ்வளவு டைம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இருக்கு. இப்ப கூட நடத்த முடியும். பட் எதுக்குன்னா நீங்க ஒரு மென்டலி யூ நீட் டு ப்ரிப்பேர் ஃபார் எவ்ரிதிங். அடுத்தது பேரண்ட்ஸுக்கு ஒரு வேண்டுகோள். ஏன்னா வங்கி கடன் எதிர்பார்த்திருக்கலாம், இல்ல தயவு செய்து நீங்க ஃபீஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதாவது நல்லா கவனிங்க, அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அலாட் ஆன அந்த 2 நாள்ல வந்து நீங்க இப்ப இந்த ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த அந்த நீங்க வந்து கொடுக்கணும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுத்தோம்னா கவர்மெண்ட் அதாவது ஐ அக்செப்ட் அல்லது அக்செப்ட் அண்ட் கோயிங் ஃபார் அப்வர்ட் மூவ்மெண்ட், இந்த மாதிரி வந்து there will be options. இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ நீங்க செகண்ட் ஆப்ஷன் கொடுக்குறீங்க, அக்செப்ட் அண்ட் ஐம் கோயிங் ஃபார் அப்வர்ட் மூவ்மெண்ட்னா நீங்க டிஎஃப்சி சென்டர்ல போய் நீங்க வந்து டியூஷன் ஃபீ கட்டணும் அந்த குறிப்பிட்ட டைம்ல. இல்ல அக்செப்டிங் த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா காலேஜ்ல போய் நீங்க கட்டணும். அப்போ வந்து நான் பேங்க் லோன் அப்ளை பண்ணிருக்கேன் அப்படிலாம் கிடையாது. ஸோ இப்போ வந்து எவ்வளவு பணம் நம்ம கட்டணும் இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் பிறகு டிஎஃப்சி சென்டர்ல ஒரு காலேஜ் எவ்வளவு டியூஷன் ஃபீ, ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு டியூஷன் ஃபீ தனியா இருக்கும், தனியாருக்கு டியூஷன் ஃபீ. அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து பணத்தையும் வந்து ரெடி பண்ணி வைக்கணும். ஏன்னா அப்போ போய் நான் பேங்க் அப்ளை பண்ணிருக்கேன், நீங்க டிஎஃப்சி சென்டர்ல போய் நான் பேங்க் அப்ளை பண்ணிருக்கேன், நான் வந்து இது பண்ண முடியாது, நான் வந்து சர்டிஃபிகேட் பண்ணுங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ யூ நீட் டு ப்ரிப்பேர் ஃபினான்ஷியலி ஆல்சோ. ஸோ அது கடைசி நேரத்தில் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த இந்த அதாவது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து இந்த டைம்ல பணம் கொடுக்கணும், பணம் பே பண்ணணும் டிஎஃப்சி சென்டர்லயோ இல்லை காலேஜில் உங்களுடைய ஆப்ஷன்ஸ் பொறுத்து. கடைசி நேரத்தில் போகாதீங்க. நீங்க கொடுத்த அடுத்த நாள் போய் கேளுங்க ஃபர்ஸ்ட் எவ்வளவு பணம் கட்டணும், என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் எல்லாம் கலெக்ட் பண்ண பிறகு திரும்பி போய் கட்டிட்டு வாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து பேரண்ட்ஸ் உடைய இன்வால்மெண்ட்டும் தேவைப்படுது. ஏன்னா ஒரு பையனால போய் அவன் ஃபீஸ் எல்லாம் போய் நமக்கு அவன் வந்து he cannot raise the funds. ஸோ இதெல்லாம் நாங்க கண் கூட பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே தயவு செய்து பேரண்ட்ஸ் இதுல கொஞ்சம் இன்வால்வ் ஆகி ஃபைண்ட் அவுட் ஹவு மச் ஃபீஸ் வி நீட் டு பே. நீங்க அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டர்ல போய் பணம் கட்டணும், காலேஜில் பணம் கட்டக்கூடாது. நீங்க கொடுக்குற டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எனக்கு அலாட் ஆன காலேஜ் கோர்ஸ் நான் எக்ஸப்ட் பண்ணேன்னா காலேஜில் கட்டணும். ஸோ காலேஜில் கட்டும் போது தயவுசெய்து எவ்வளவு ஃபீஸ் வாங்குவாங்க இதெல்லாம் காலேஜில் ஃபோன் பண்ணி எல்லாமே தெரிஞ்சுக்கோங்கிறோம். இதுதான் நாங்க சொல்றது. ஏன்னா கடைசி நேரத்துல வந்து என்ன சார் இவ்வளவு ஜாஸ்தி கேட்கறாங்க, இவ்வளவு சொன்னாங்க, என்னால் முடியல அப்படின்லாம் நிறைய நாங்க பார்த்துருக்கோம். தயவு செய்து எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் வந்து ஃபினான்ஷியலும் பிளான் பண்ணிட்டு போனீங்கன்னா பெட்டரா இருக்கும். இதுல ஒரு விஷயம் இல்ல, இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் முதல் பட்டதாரி ஸ்டூடெண்ட் வந்து நீங்க டிஎஃப்சி சென்டர்ல போய் நீங்க வந்து இந்த டியூஷன் ஃபீ வந்து கட்ட வேண்டியது. ஏன்னா நீங்க ஆல்ரெடி முதல் பட்டதாரி சர்டிபிகேட் அக்செப்ட் ஆயிருந்தா நீங்க வந்து வெறும் சர்டிபிகேட் மட்டும் கொடுத்துட்டு வந்தா போதும். ஸோ அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல் பட்டதாரியா இருந்தா நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை. அடுத்தது இன்னொரு டவுட் வரும் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு, சார் நான் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருக்கேன், எனக்கு வந்து இப்போ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து தனியார் பொறியியல் கல்லூரியில் கிடைச்சிருக்கு, அதுக்கு ஃபீஸ் வந்து ஒரு 40,000 ஏதோ டியூஷன் ஃபீஸ் பக்கம் இருக்கு, நான் 40,000 கட்டினேன். அப்வர்ட் மூவ்மெண்ட்ல எனக்கு சப்போஸ் கவர்மெண்ட் காலேஜ் வந்துச்சுன்னா ஃபீஸ் வெறும் 20,000 ரூபாய், நான் 20,000 ரூபாய் ஜாஸ்தி கொடுத்துருக்கேன், எனக்கு திருப்பி கொடுத்துருவாங்களா? சத்தியமா திருப்பி கொடுத்துருவாங்க. அடுத்தது சர்டிபிகேட் நீங்க வந்து டிஎஃப்சி சென்டர்ல போய் நீங்க சரண்டர் பண்ணும்போது தயவு செய்து அந்த சர்டிபிகேட் வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட்ல வேற காலேஜுக்கு போகுது. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஒரு காலேஜ், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் காலேஜ் வரும்போது கவலை பண்ணதில்லை, அவங்களே அந்த காலேஜுக்கு சர்டிபிகேட்லாம் அனுப்பிச்சிருவாங்க. ஸோ பயப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிறோம். ஓகே சார், ஃபைனல் क्वेश्चन, அப்ளை பண்ண எல்லாருக்குமே இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கிற எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு? கண்டிப்பா எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கு, எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கு. பொறியியல் அப்ளை பண்ணி ரேங்க் கிடைத்த எல்லா மாணவர்களுக்கும் இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நன்றாகவே இருக்கிறது. ஓகே, ஆனா எந்த காலேஜ் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது அதுதான் ஒண்ணு. அது வந்து சாய்ஸ் பொறுத்து, மார்க்க பொறுத்து, கம்யூனிட்டி பொறுத்து. ஓகே, thank you for joining us sir. இந்த ரேங்க் லிஸ்ட்க்கு அப்புறம் குழப்பத்துல இருந்த மாணவர்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்திருக்கோம் நம்புறோம். Thank you viewers.